இந்தியா பாகிஸ்தான் வார் டென்ஷன் தான். ஸோ நிஃப்டியில் நல்ல ஒரு வால்டலிட்டி மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த டென்ஷனில் நம்மளுக்கு ட்ரேடுமே ஒரு ப்ராப்பராக கிடைக்கல. மார்னிங் ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ யூடியூப் லைவ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். பட் நம்ம எடுத்தது ஒரு 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் தான் எப்போல என்ட்ரி எடுப்பேன். ஸோ யூடியூப் லைவ்னால நான் 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கான ஒரு லாங் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால நம்ம காமிச்சிட்ருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்குறப்ப 5 மினிட்ஸ் எடுத்த என்ட்ரி எஸ்ஆர் அடிச்சு. பட் 15 மினிட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் எபோவே வந்து டார்கெட் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் எடுத்திருந்தாரு. அவர் ஜஸ்ட் அனலிஸ்ட் வீடியோ பார்த்து தான் எடுத்திருந்தாரு. ஸோ இன்றைக்கி அனலிஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு கன்சல்டேட்டில் தான் இருக்குது, பெருசாக எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கப்ப ஸோ வெனஸ்டே வந்து நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னமும் எனக்கு நியூட்ரல் ஆர் கன்சல்டேஷன் தான். ஏன்னா எனக்கு வார் டென்ஷனில் என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறதே ஃபுல்லாக நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. ஆனால் பட் டெக்னிக்கலி நம்ம ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும்ல, ஒரு அனலைஸ் பண்ணோம்னா மட்டும் தானே நாளைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் செட்டப் கிடைக்கும். ஸோ அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் எதிர்பார்த்தது தான் எனக்கு 800 போகணும். பட் எனக்கு நான் எஸ்டர்டே எதிர்பார்த்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாலும் சடனாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ நான் இந்த லெவல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பெருசாக செல்லிங் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட பாருங்களேன் 1 2 3 ஒரு 5 ஹவர்ஸ் தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து என்ன கன்சால்டேட் ஜோன் தான். 1 ஹவர் தான் ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட். 1 ஹவர் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் தான் நல்ல மூவ்மெண்ட். அது லாஸ்ட்டாக மார்க்கெட் முடிய போகிற டயத்தில் தான் இந்த ஒரு கேண்டில். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ராங்கான கன்சல்டேஷன் தான். நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோவில் நான் சைட்வேஸாக போவேன். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சு லைவை வந்து கட் பண்ணிட்டோம். இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஒரு ட்ராப் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த ட்ராப் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த செல்லு வந்து வந்தது. எனக்கு கடைசி வரைக்கும் ட்ரேடு இல்லை, அந்த ஒரு ட்ரேடு தான் ஒரு 16 பாயிண்ட்ஸ் எஸ்ஆர் ஆயிடுச்சு. ஸோ அதோட நம்மளுக்கு இன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நியூட்ரல் ஆர் கேப் டவுன் தான் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆர் கேப் அப்லேயே இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று தான். ஸோ அது வந்து 242 வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ் பண்ணோம். ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 200 150 to 200க்குள்ளே நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது டவுன் ட்ரெண்டுக்கு தான். அப் ட்ரெண்டுக்குனா இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடச்சா மேபி அப் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம அப்படி அப் ட்ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 684 வரைக்கும், அதாவது ஃபோர்ஸ் டார்கெட்டாக இந்த ஹை ஒன்று வச்சுக்கலாம். 600 வரைக்கும் ஃபோர்ஸ் டார்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 684 வந்து நெக்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் 800 தான் அப் ட்ரெண்டுக்கு. ஸோ இந்த 150 வந்து நிஃப்டி நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த 150 தரக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி நெக்ஸ்ட்டு 850 வருமா, இல்லை 150லேருந்து நெக்ஸ்ட்டு அப் ட்ரெண்டு போகுமாங்கிறது தெரியும். இதுதான் நம்மளுக்கு இன்ட்ராடேக்கான சார்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நாளைக்கு எனக்கு இந்த ரேஞ்சில் ஒரு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரீட்ரெஸ் பண்ணணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வருதுங்கிறப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் இந்த 200 தான். ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்துட்ருக்க லெவல் தான். ஸோ இந்த 200 லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட். அதை பிரேக் பண்ணுதுன்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 850 வரைக்கும் நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த லெவல்ஸில் ஏதாவது நடக்கிறதுக்கு சேஞ்சஸ் நடக்குமானா கண்டிப்பாக சில சான்ஸ் இருக்குது. அது என்னென்னா இந்த ரேஞ்சில் எனக்கு மார்னிங் ஒரு ரீட்ரெஸ் கொடுத்துருக்கணும், அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மேபி இங்கே போய் கூட நம்மளுக்கு செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால ஸோ ஓகே இது ஓகேன்னு இருந்துச்சு. பட் இந்த ரேஞ்சில் எனக்கு ரீட்ரெஸ்ட் மேலே போயிருந்துச்சுன்னா எனக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அது போயிருந்தால் எனக்கு நல்ல ஒரு செல்லிங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அங்கே போகாதனால ஸ்மால் செல்லிங், ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஸான ஏரியா அது, ஒரு ஸ்மால் செல்லிங் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பெட்டர் ஐடியா வந்து கிடச்ச ஒரு ட்ரேடிங் செட்டப் தான். ஸோ இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் போச்சுன்னா இங்கே ஒரு செல் ஆகணும். அதை விட்டு நெக்ஸ்ட் அது ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா 24,600 வரைக்கும் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் போகணும். ஸோ அப்போ இதில் கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் வச்சு தான் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு யூடியூப் வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பெரிய டிஸ்கஷன் பண்ணுற லெவலுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்பிள் ப்ரீவியஸ் நம்மளோட அனலைஸ் தான். ஸோ அதில் வந்து சின்னதாக கன்சால்டேட் பண்ணியிருக்கு. கன்சால்டேஷனில் எந்த மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா என்ன சான்ஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு யூடியூப் லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ நாளைக்கு கரண்ட் மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன ட்ரெண்டு கிரியேட் ஆகுது, என்ன சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரேட் வந்து எடுப்போம். ஸோ இன்றைக்கி லாஸாக இருக்குது. மோஸ்ட்லி அன்வான்ட் ட்ரேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி லாஸாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு மேபி நம்மளுக்கு ஃப்யூச்சரில் வந்து பெட்டர் ட்ரேட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நாளைக்கு லாஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வீக் இருக்குது, மந்த் இருக்குது. பட் நம்மளோட கேபிட்டல் அன்வான்டாக வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து நம்ம எல்லாமே லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற டேஸ் வந்து ஜஸ்ட் நம்ம மார்க்கெட்டை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா தான் உட்காந்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு உங்களோட கேபிட்டல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு முதல்ல பழகுங்க. ஸோ ஐ எம் நாட் எ செமி-ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஓகே? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.